ஆமீன். ஜீவ வார்த்தையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் வழிநடத்துவார். அவரை தொடர்ந்து ஜீவ மன்னாவோடு சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைவார்கள். நற்சிந்தனைகளோடு சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து இணைவார். சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவத்தோடு இணைவார். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:2 வாசிக்கலாமா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியும் இந்த மாதிரி அந்த விடாய்த்ததும் வறண்டதும் தண்ணீரற்றதுமா நிலத்துல தாகமா இருந்த ஒரு நிலத்தை போல என் ஆத்துமா தாகமாய் இருந்து அவரை வாஞ்சித்து கதறி இதுதான் இப்படி என்று சொல்லப்படுகிறது. பரிசு ஸ்தலத்தில் பார்க்க ஆசையா இருந்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கைக்கு நிறைய ஆசைப்படுறோம். நல்ல செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் இன்னைக்கு நிறைய ஜபமா இருக்கு. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவருடைய மெயின் ஜபம் என்னங்க? இதுதான். நீங்க வேணா யாரு வேணா கேட்டு பாருங்களேன். இதுதான். ஊழியம் செய்யறவங்களா இருந்தா சபை கட்டணும், கார் வாங்கணும், ஊழியத்துக்காக. இதுதான் ஜபம் இல்லைங்க. இன்னைக்கு உலகம், அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்தை பிசாசு எப்படி மாத்தி வச்சிருக்கிறான் பாருங்களேன். சொந்தத்துக்காக ஜெபிக்க அதிக நேரமும், பரலோகத்துக்காக ஜெபிக்க கொஞ்ச நேரம் மாறிடுச்சு. நம்ம ஜெபம் எதை நோக்கி இருக்கணுங்க? அவரை பார்க்க வாஞ்சிப்பதை குறித்து இருக்கணும், அவருடைய முகத்தை தேடுவதை குறித்து இருக்கணும், அவருடைய பிரசனத்தை குறித்து இருக்கணும், அவரும் நீங்களும் ஒன்றா இருப்பது, நீங்களும் அவரும் இல்ல நானும் அவரும் இணைந்திருப்பதை குறித்த காரியமா இருக்கணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்திக்கிட்டு போகும்பொழுது மோசே கர்த்தர்கிட்ட சொல்றான் பாருங்க, அப்பா நீங்க வராட்டா நாங்க போக வேண்டாம், நீங்க எனக்கு முன்னாடி போகணும், எனக்கு முன்னாடி நீங்க போனா மட்டும்தான் நான் போவேன், அப்படி இல்லைன்னா நாங்க டிராவல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்றாருப்பா, என் சோகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி சொன்ன பிறகுதான் அவன் டிராவலுக்கு புறப்படுறான். அது எப்படிங்க? மேக சம்பதை பாக்குறான், அக்கனி சம்பதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எழுந்து போறாங்க. அது குரூப் ஆஃப் பீப்புள்லாம் எவ்வளவு பேருங்க? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீப்புள் எழுந்து போறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம கண்ணு முன்னாடி மேக சமம் அக்கனி சமம் இன்னைக்கு கிடையாது. ஆனா நீங்க ஜெபிச்சாலே போதும், அவருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வது உங்களால பார்க்க முடியும். அதுதான் அந்த மேகசமா அக்கனி சமமா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய பிரசன்னம் தான் இன்னைக்கு அது. அப்ப இன்னைக்கு அதை வாஞ்சிக்கிறத விட்டு அதை கேட்பதை விட்டு நம்ம ஜெபத்தை முழங்கால் போட்ட உடனே, இல்ல முழங்கால் போடுறீங்களோ இல்லையோ, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே எதுக்குதான் ஜெபிக்கிறீங்க? சொந்தத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? சாரி, இனி அப்படி ஜெபிக்காதீங்க. இனி அப்படி ஜெபிக்காதீங்க, சொந்தத்துக்கு ஜெபிக்காதீங்க. எதுக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? முக்கியமா அவருடைய பிரசனத்துக்காக ஜெபிங்க, அவருடைய முகத்துக்காக ஜெபிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் பார்த்துட்டேங்கிறார். அவருடைய வல்லமையும் மகிமையும் அவர் பார்த்ததா சொல்றாரு. எங்கெங்க? மோசைக்காவது மேகசமா அக்கனி சம செங்கடல் பிளந்தது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்தார். தாவீதுக்கு என்னங்க செய்தாரு? அவர் எப்படி அவருடைய வல்லமையை பார்த்தாரு? சிங்கத்துக்கு நடுவுல அவர் போகும்போது சிங்கத்தையே பிடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டார்ல, அது அவருடைய வல்லமை தானே. கோலியாத்தை ஜெயிச்சார்ல, அவருடைய வல்லமை தானே. எதிராளிக்கு தன்னை காத்து கொண்டது ஒரு வல்லமை தானே. அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமையை அவர் பார்த்ததுனாலும் சொல்றாரு, நான் உண்மை பார்க்க ஆசையா இருந்து அவருடைய வல்லமையை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை பார்க்க ஆசையா இருந்துட்டீங்கன்னா சிங்கமே வந்தாலும் கிழிச்சுதான் போடுவீங்க இல்ல? என்ன வேணாலும் கோலியாத்தே வந்தாலும் ஜெயிக்கத்தான் செய்வீங்க. ஏன்? அவருடைய வல்லம் உங்க மேல இருக்கு. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, ஆண்டவரை பார்க்க யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அவங்க மேல தெய்வ வல்லமை நிச்சயமா இருக்கும். அவங்க எதை வேணா கிழித்து போடவும் எதை வேணா கொள்ளவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டாகும். ஆமென். அதனால இன்றைக்கு பயப்படாதீங்க, நான் என்ன செய்ய போறேன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல வல்லமையை மட்டும் கேளுங்க, அவரை பார்க்க ஆசைப்படுங்க, உங்க வாழ்க்கையே மாறி போகும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாள் எங்க கூட இருக்கிறீங்க, ஒரு அருமையான விஷயத்தை எங்க கூட பேசிருக்கிறீங்க. உங்களை பார்க்க நாங்க ஆசையா இருக்கணும் ஐயா, அதுதான் எங்க வாஞ்சி விருப்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையோ யோசிக்கிறோம். அது உங்க வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க செழித்திருக்கு நீங்க கிருபை தருவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும்
உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாய் காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாய் இருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை களிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பி இருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கையில் தாவீதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும் அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறார், சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகள் ஆனாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இருட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள், சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள் போன்றவைகள் காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் இரட்டை இன்றைக்கு களைந்து போட்டு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி கனம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், வியாதிகளோ, பொருளாதார குறைவோ,
மனதளவிலும் உறவுகளிடையேயும் போராட்டமும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போவீர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தியங்குவதினால் சோர்ந்து போகிறீர்களா? பாருங்கள், உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகிறான். என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று. பிரியமானவர்களே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் உண்டாகலாம். பிரியமானவர்களே, எம் அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகிறார் என்பதே அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாகும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம், நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் திகைக்கும் போதெல்லாம் அவர் உங்களை விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தியின் இனி நினையாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். Fear not, thou shall not be ashamed என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். டோன்ட் பி afraid என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால்
கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாரா இருந்தால் நாங்கள் ஏன் எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? எதற்காக நாங்கள் இந்த நாட்களை வெட்கப்பட வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இந்த நாட்களிலே அவரோடு இருக்கிற பிள்ளைகள் பயம் என்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கூட இந்த நாட்களிலே அங்கே காண்பதில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்று தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு நடந்த மனுஷருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி தேவன் அவர்களை அங்கே நடத்தி வந்ததை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யாக்கோபு இந்த நாட்களில் ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், ஆண்டவரோடு நடந்தது நிமித்தம் வெட்கத்தை காணாதபடி இந்த நாட்களிலே அங்கே தேவனோடு நடந்து இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் அங்கே தேவனுடைய நாமத்திலே வெட்கப்படாதபடி யோசேப்பினுடைய தலை அங்கே உயர்த்தப்பட்டதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சராக நீ ஏற்றுக்கொள்வாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெட்கம் என்ற வார்த்தைக்கே இந்த நாட்களிலே இடமில்லை. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவரும் அவருடைய தலையை உயர்த்துகிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெட்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அந்த நாட்களிலே தேவனாலே கூடும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலே, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, நாணாதே நீ லட்சிய அடைவதில்லை. மூன்றாவதாக, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை ஒரு சரியான நிலையில் இந்த நாட்களில் எப்படியாக சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொருந்துகிற விதமாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களில் கிரியைகள் நடப்பிக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம், லட்சை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் தள்ளப்படுவதில்லை என்பதையும், நம்முடைய வாலிப வயதிலே இந்த நாட்களிலே நம்முடைய வெட்கத்தை மறந்து இந்த நாட்களிலே அவரை ஆராதிக்கும்படியாகவும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கேட்கிற எனக்கு அருமையான பிரியமான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெட்கத்தை கண்ட நாட்களை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களே அங்கே மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை எடுத்துவிட வல்லவராய் இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தையுடன் இணைந்திருந்தார். தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து நற்சிந்தனையோடு இணைந்தார்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து ஜீவ மன்னாவோடு இணைந்திருந்தார்கள். தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவத்தோடு இணைந்திருந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஊழியர்களை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்